நடக்குது. இது இரண்டுக்கும் இடைப்பட்டு தான் அவங்க எங்கே வராங்க, ஜுபைர் இப்னு முத்தீமும் இஸ்லாத்துக்கு வராங்க. அப்போ அவங்கள சிந்திக்க தூண்டியது எங்கேருந்து இந்த இஸ்லாத்தை முதல்ல எனக்கு மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தினது, இஸ்லாத்தினுடைய எந்த செய்தி எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத ஜுபைர் இப்னு முத்தீம் சொல்லும்போது இறை தூதர் ஓதிய சில வசனங்கள் ஜுபைர் இப்னு முத்தீம் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யுது, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி. ஜுபைர் இப்னு முத்தீம் அவர்கள் இஸ்லாத்தில் மிகப்பெரிய தூணாக திகழ்ந்த சஹாபாக்கள் ஒருத்தவங்க. இந்திய காலத்தில் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தாலும் பல ஹதீஸுகளை ரிவாயத்து செய்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. பல்வேறு பங்களிப்புகளில் அவங்கள நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய பேர் பிரபலமாக எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு பேருடையவர்கள். அப்போ அவங்க இஸ்லாம் எங்கேருந்து எனக்கு ஆரம்பமாகுது, எங்கேருந்து நான் என்னுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி ஜுபைர் இப்னு முத்தீம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளது. அதே மாதிரி துஃபைல் பின் அம்ர் தூசி என்பவருடைய அந்த ஒரு சம்பவம், அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னா, அவங்க மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவுக்கு வர்றாங்கன்னா மக்காவில் உள்ள மக்கள் அவரை பார்க்குறாங்க. துஃபைலுங்கிற அந்த தூசி வந்திருக்கிறாரு. ஏன்னா துஃபைலுங்கிறது சாதாரண நபர் அல்ல, ஒரு பிரபலம் ஊருக்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் இவர் என்ன இங்கே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களா இல்லையா, மக்கள் கூறுவாங்களா இல்லையா. ஏன்னா அன்னைக்கு அவர் கவிஞராக இருந்திருக்கிறார், சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்ற ஒரு நபராக இருந்திருக்கிறார், அவர் நல்ல சிந்தனைவாதியாக இருந்திருக்கிறார். அப்போ அந்த வகையில் மக்களுக்கு பரவலாகவே துஃபைல்னு சொன்னால் ஒரு அறிமுகமான ஒரு நபர். எனவே ஊருக்குள்ளே துஃபைல் வந்தோடனே எல்லா மக்களுமே என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. துஃபைலை பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்ன நீங்கள் எங்கே வந்த மாதிரி தெரியுத, சரி ஓகே நீங்கள் வந்ததெல்லாம் நல்லது, ஆனால் எங்களில் ஒருத்தர் இருக்கிறாரு, யார், முகம்மதுங்கிற பேரில் அவர் பல்வேறு குழப்பங்களை பண்ணியிருந்தாங்க. இந்த கதிந்த பிலாதனா வகாத ரஜுல்லதி பைன அதுரினா பர்லக ஜமாத்தனா வஷத்தத அம்ரனா, எங்களில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூட்டமைப்பை எங்களுடைய கட்டுக்கோப்பை குலைத்தவர், எங்களுடைய காரியங்களை சின்னாபின்னப்படுத்தியவர், ஏன்னா அவர் ஒரு சிகர் செய்கிறவர், ஒரு சூனியக்காரன். எனவே அவர் சொல்வதெல்லாம் ஒரு சூனியம் போல இருக்கும். அந்த சூனியத்தை கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்திடும். சகோதரர்கள் பரஸ்பரம் ஒருத்தருக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. அது மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்பட்டுரும். இதெல்லாம் அவர் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. தயவு செய்து பலா துக்கல்லிமன்னகு வலா தஸ்மா அன்னமீன்கு, அவர்கிட்ட போய் எதையும் கேட்டுறாதீங்க, அவர்கிட்ட போய் காது கொடுத்து எதையும் கேட்டுறாதீங்க, பேச்சு கூட கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி துஃபைலை எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஏன்னா பேசிட்டீங்கன்னா பேச்சில் கவுத்துருவார், உங்களை கேட்டுட்டீங்கன்னா அந்த கேள்வியே உங்களை சிந்திக்க வச்சிடும். அந்த மாதிரி அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே துஃபைல் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமாகுது. பொதுவாகவே எதிர்ப்புகள் அதிகமாகும் போது தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூடுதலாக மனுஷனுக்கு என்ன செய்யும். இஸ்லாமாஃபோபியா தான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு காரணம்னு சொன்னால் அது மிக அல்ல. இஸ்லாமாஃபோபியா தான் என்னது, இஸ்லாத்தை பற்றி அது என்ன தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி என்ன தேடுகளங்களில் கூகுள்லையும் இந்த ஒரு இடங்கள்லையும் இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செஞ்சவருடைய எண்ணிக்கை அதுக்கு பிறகு தான் என்ன செய்யுது, அதிகமாகுது. இதுதானே இல்லை, இஸ்லாத்தை தகர்க்கணுங்கிறதுக்காண்டி இரட்டை கோபுரத்தை தகர்த்தாங்க. ஆனால் இரட்டை கோபுரத்தினுடைய தகர்ப்புக்கு பிறகு தான் அமெரிக்காவுடைய இஸ்லாமிய வளர்ச்சி அதிகமாகுது, பல மடங்கு அதிகமாகுது. அப்போ என்ன, எங்கே எதிர்ப்பு இருக்கோ அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். இப்போ துஃபைல் பின் அம்ரு தூசி வந்த உடனே சொல்லிடுறாங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க, பார்க்காதீங்க, பேசாதீங்கனால மனிதனுடைய இயல்பு என்ன, அப்போ தான் பார்க்கணும் தோணும், அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னு என்ன செய்யும், கேட்கணும் தோணும். இவருக்கும் அப்படி ஒரு கியூரியாசிட்டி வருது. முகம்மது அவர் என்ன சொல்கிறாரு, பார்ப்போமே கேட்போமே அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவங்க என்ன செஞ்சிடறாங்க, எல்லாம் ரொம்ப இவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிடுறாங்க. என்ன செஞ்சிட போகிறாரு, நாம் ஒரு சிந்தனைவாதி, நாம் ஒரு கவிஞர், மக்களை நாமளே நல்ல விஷயங்களை சொல்லி வழிநடத்திட்டு இருக்கோம். எது நல்லது கெட்டது நமக்கு தெரியாதா, நல்லதுன்னா ஏற்றுக்குவோம், இல்லைன்னா விட்டு தள்ளுவோம், என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு வதவுத்து இலல் மஸ்ஜிதி ஃபைதா ரசூலுல்லாஹ் காயிமுன் யுஸல்லி இந்தல் கஅபா ஃபகும்து கரீபம் மின்ஹு ஃபஅபல்லாஹு இல்லா அன் யுஸ்மிஅனி பஅத கௌலிஹி ஃபஸமிஅது கலாமன் ஹஸனா.
அப்போ நான் என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு நான் சும்மா அப்படி போனேன். போகும்போது கூட நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் கொஞ்சம் குர்சுஃப் எடுத்து காதில் வச்சுக்கிட்டேங்கிறாங்க. ஏன்னா புத்தல் பஞ்சு மின்னை எவ்வளவனி செய்யும் மின் கௌலிகி, அவருடைய சொல் எதுவுமே என் காதில் வந்து விழுந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமாக தான் நானும் போனேன். காதில் என்ன வச்சுக்கிட்டேன், 2 சைடும். அண்ணா பொதுவாகவே அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வருவாங்கல்ல, ஹரம் ஷரீஃபுக்கு வருவாங்கல்ல, எல்லாரும் வந்து போகக்கூடிய இடம் தானே. அப்போ அப்படி வர்றாங்க, காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. வர்ற இடத்துல ஏன்னா இவருடைய பேச்சை கேட்கணுமா, கேட்டால் காதில் விழுந்தா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு. அதோட நான் காதில் ஒரு பஞ்சையும் வச்சுக்கிட்டேன். ஆனாலும் அந்த காதில் வைக்கப்பட்ட புத்தினையும் தாண்டி சில விஷயங்கள் பாபல்லாஹு அல் இல்லாய் யுஸ்மிஅனி பால கௌலிஹி, சில சொல்லை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு விதித்து நான் கேட்க வைத்து விட்டான். فَسَمِعْتُ كَلَامًا حَسَنًا فَقُلْتُ فِي نَفْسِي وَأَثَقَ الْأُمَّةِ وَاللَّهِ إِنِّي لَرَجُلٌ لَبِيبٌ شَاعِرٌ مَا يَخْفَى عَلَيَّ الْحَسَنُ مِنَ الْقَبِيحِ فَمَا يَمْنَعُنِي مِنْ أَنْ أَسْمَعَ مِنْ هَذَا الرَّجُلِ مَا يَقُولُ فَإِنْ كَانَ الَّذِي يَأْتِي بِهِ حَسَنًا قَبِلْتُهُ وَإِنْ كَانَ قَبِيحًا تَرَكْتُهُ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. எனக்கு தெரியாதா, நான் எது நல்லது எது கெட்டது எல்லாமே தரம் பிரித்து என்னால் பார்க்க தெரியும். எனவே ஹசனாக இருந்தால் கபில்து ஏற்றுக்கொள்வேன், ஒயின்கான கபீஹன் தரக்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இருந்த கால பமகஸ்து ஹத்தா இன்சரவ ரசூலுல்லா இதா பாய்த்தி பத்தபியத்து ஹத்தா இதா தகல மைத்தவு தகல்து அலை. அப்போ நான் இதெல்லாம் கேட்டுட்டு நபி போனாங்களா இல்லையா, எல்லாம் முடிச்சுட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவங்க பின்னாடியே நான் போனேன். போய் வீட்டுக்கு போகும்போது நான் போய் பின்தொடர்ந்து போய், யா முஹம்மத் இன்ன கௌமக கது காலூலி கதா வக்கதா, உங்கள் சமுதாய மக்கள் உங்களை பற்றி இப்படிலாம் பேசிக்கிறாங்களே, நீங்கள் சமுதாயத்தை பிரிச்சுட்டீங்க, கூட்டத்தை ஏன்னா அவங்களுடைய கூட்டமைப்பை உருகுலைச்சிட்டீங்க, சமுதாயத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டீங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களே, ஏன்னா நான் கேட்கக்கூடாத சில விஷயங்களை உங்களுடைய சமுதாயம் என்னிடத்தில் சொல்ல நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. இன்ன கௌமக கது காலூலி கதா வக்கதா வல்லாஹி மா பரிஹு யுஹவிஃபூனனி அம்ரக ஹத்தா சுதித்து ஹத்தா சதத்து உதினி பிகுர்சுபின் லிஅல்லா அஸ்மா கௌலக. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நீங்கள் அவங்க சொன்னதை வச்சு எனக்கு என்ன பயமுறுத்தினதை வச்சு நான் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு காதில் பஞ்சு அடைச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை கேட்க வச்சான். குர்ஆனுடைய சில வசனங்களை நீங்கள் ஓதுனீங்க. இதை கேட்கும்போது فَوَاللَّهِ مَا سَمِعْتُ قَوْلًا قَدْ أَحْسَنَ مِنْهُ, நீங்கள் சொன்னீங்களே வசனங்கள், அதை விட ஒரு அழகான சொல் வேறு எதுவுமே அல்லாஹ் மீது ஆணையாக நான் கேட்டதில்லை. وَلَا أَمْرًا أَعْدَلَ مِنْهُ, அதை விட மிக நேர்த்தியான நீதமான ஒரு கருத்தை நான் செவியேற்றதே இல்லை. فَأَسْلَمْتُ وَشَهِدْتُ شَهَادَةَ الْحَقِّ, நான் சத்திய கலிமாவை ஏற்று இஸ்லாத்திற்குள் வந்தேன். قُلْتُ يَا نَبِيَّ اللَّهِ إِنِّي امْرَؤٌ مُخَافٌ فِي قَوْمِي وَإِنِّي رَاجِعٌ إِلَيْهِمْ فَدَاعِيهِمْ إِلَى الْإِسْلَامِ وَادْعُوا اللَّهَ أَنْ يَجْعَلَنِي آيَةً تَكُونُ لِي عَوْنًا عَلَيْهِمْ فِيمَا عَدُوهُمْ إِلَيْهِ فَقَالَ اللَّهُمَّ اجْعَل لَّهُ آيَةً. துஃபைல் ஏற்கனவே நம்ம சொன்னால் கொஞ்சம் செல்வாக்குள்ள மனிதராக இருந்தார், சமுதாயத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உள்ள மனிதராக இருந்தார். இப்போ நான் எங்கள் ஊரில் போய் சொன்னால் என்னுடைய மக்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அவங்கள்ட்ட போய் நான் என்ன செய்ய போகிறேன், இஸ்லாத்தை சொல்ல போகிறேன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லி பலரும் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் பலரும் அவர் சொல்லி என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. துவா செய்யும்படி சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்கங்கிற சம்பவத்தை நான் பார்க்குறோம். இப்போ இது இறை தூதருடைய நடைமுறை, இறை தூதருடைய சில சொல், இறை தூதருடைய சில இறை வசனங்கள், ஓதி காட்டி இறை வசனங்கள், இதெல்லாம் பெரும்பாலான நபித்தோழர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு என்னவா இருந்துச்சு, காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி சொல்றதா இருந்தால் ஆம்ர் பின் அபஸாவுடைய சம்பவத்தை சொல்லலாம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அலா அக்பிருக்கும் பி இஸ்லாமி அபீதர், அபூதர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் நான் சொல்லி தரட்டுமா? ஆமாம் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முறை அவர் மக்காவுக்கு என்ன செய்கிறாரு, சகோதரரை அனுப்பி வைக்கிறார். எதுக்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு,
அதனுடைய யதார்த்தம் என்னன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லித்தான் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய சகோதரரை அனுப்பி வச்சேன். அவர் சொன்னார், என்ன வல்லாஹி லக்கத் ரஅய்து ரஜுலன் யஅமுரு பில் கைரி வ யன்ஹா அனிஷ் ஷர்ரி. அண்ணன் சொன்னாரேங்கிறதுக்காக வேண்டி தம்பி மக்காவுக்கு வர்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கங்கிற தகவலை கேட்டு அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி போகும்போது சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நல்லதை ஏவுகிற அல்லதை விட்டு மக்களை தடுக்கிற ஒரு நல்ல மனிதரைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தம்பிக்கு அண்ணனுக்கு ரிப்போர்ட்டு கொடுத்தோன்னா அண்ணன் என்ன பண்ணுறாரு, கட்டு சாதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு பயண ஏற்பாடுகளோட எங்கே வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்காண்டி அக்பல்து இலா மக்கா, மக்காவுக்கு நான் புறப்பட்டு போனேன். ஜஅல்து லா அரிஃபுஹு அக்ரஹு அன் அஸாலான். எனக்கு ரசூலுல்லாஹ்வும் தெரியாது, ரசூலுல்லாஹ் பற்றி கேட்கறதுக்கு நான் விரும்பலை. நான் கொஞ்சம் தண்ணியும் குடித்து அப்படி சமாளிச்சுக்கிட்டு நிச்சயம் இருக்கிறேன். ஒரு நாள் நான் மஸ்ஜிதுக்கு போகிற போது அலி அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். மர்ரா பி அலியும் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அலி அவர்களாகவே என்னிடத்தில் கேட்கிறார்கள், அதான் ரஜுலுன் கரீப், நீங்கள் ஊருக்கு புதுசா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆமாம், நான் ஊருக்கு புதுசா அப்படின்னு. வாங்க, அன்னைக்கெல்லாம் ஒரு வழக்கம் இருந்துச்சு, என்னன்னா ஒரு அந்நியர் வந்தால் அவரை ஆதரிப்பது என்பது அரபுகளுடைய வழக்கத்தில் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு ஹோட்டல்கள் கிடையாதுல்ல, ஊருக்கு புதுசுன்னா யாராவது ஊரில் இருக்கிறவங்க கூட்டு போய் சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. அப்போ கூட இவருக்கு ஒரு பயம், கேட்டால் இவர் யாரோ கேட்டு வில்லங்கத்தனம் உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி நான் அங்கேயும் கேட்பதற்கு தயங்கி கேட்கவில்லை. அவரும் எனக்கு எதையுமே சொல்லவில்லை. மறுநாள் காலையான போது அதே மாதிரி நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன். அவரை பற்றி எனக்கு எந்த தகவலும் அப்பவும் கிடைக்கல. அப்பவும் திரும்ப யார் தான் என்ன கடந்து போகிறார், அலி அவர்கள் தான் என்னை திரும்பவும் அந்த இடத்தில் கடந்து சென்றார்கள். அப்போ கேட்காங்க, அம்மா அலி அவர்கள் ஐயாவும் இன்னும் போகிறதுக்கு நேரம் வரலையா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை, என்ன தான் உங்கள் விஷயம், எதுக்கு தான் அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது இந்த மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, ஒருவர் நபி என்று சொல்லி வாதிக்கிறாராம், அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்டு அறிவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என் ராய்த்து அகதன் அகாஃபு அலேக்க கொம்பீரல் ஹாயத்து கான்னி உஸ்லி ஹொனாலி வம்லி. அந்த நீங்கள் என்ன செய்யணும், என் கூட வாங்க, நான் அந்த ஆளை காட்டுறேன். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ஏன் கூடவே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா இங்கே யாராவது ரசூலை பார்க்க வந்திருக்கிறார், முகம்மதை பார்க்க வந்திருக்கிறார்னு இங்கே உள்ள பிரமுகர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் அவங்க உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமை வந்துடும். அந்த மாதிரி நான் யாரையாவது பயப்படுவதாக இருந்தால் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கணும். எப்படி, அஹதன் அஹாஃபு அலைக்க, நீங்கள் இதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் மீது ஏதேனும் ஏன்னா அத்துமீற வாய்ப்பு இருக்கிறது, தண்டிக்க வாய்ப்பு இருக்கிறது, தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று யாரையாவது நான் பயந்தால் குந்து இரல் ஹாயில், அந்த சோரோரமாக நான் ஒதுங்கிக்கிறேன். கண்ணி உஸ்ரிப்பு நாயடி, என் செருப்பை சரி பண்ணுற மாதிரி உட்கார்ந்துக்கிறேன். அந்த நீ கண்டுக்காத மாதிரி என்ன செஞ்சிட, அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடு அப்படிங்கிறான். பமலா மலைத்து ஆகும். இந்த ஒரு ஒப்பந்தத்தோடு ரெண்டு பேரும் நிச்சயம் போகிறோம். அதஹல்ல அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ரகசியமாக அபூதல் கிஃபாரி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வராங்க. ஃபகுல்து யா ரசூல் அல்லாஹ் அஹில் அலையல் இஸ்லாம, எனக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. அலை எனக்கு சொன்னாங்க. கேட்ட உடனே எனக்கு மறுபேச்சுக்கு இடமில்லை. இப்போ அஸ்லம் து மக்கானி, அந்த இடத்துல நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். கேட்ட உடனே எனக்கு இஸ்லாம் படிச்சு போச்சு, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அப்போ இதோட சேர்த்து என்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலனி யா அபாதர் உத்தும் ஹாதல் அம்ர, அபூதரே இந்த விஷயத்தை வெளியே போய் சொல்லிடாதீங்க. ஏன்னா வரும்போது எப்படி தான் வந்தாங்க, ஒளிஞ்சு மறைஞ்சு யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமாக தான் வந்தாங்க. இப்போ இஸ்லாத்தை ஏற்றுட்டேன்னு போய் வெளியில் சொல்லிட்டு கூடாது இல்லையா, அது இன்னும் பிரச்சனையாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி உத்தும் ஹாதல் அம்ர, இந்த விஷயத்தை வெளியில் போய் சொல்லிடாதீங்க, இது ரகசியமாக வச்சுக்கோங்க. வர்ஜா இலா கோமிக்க,
நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி ஊருக்கே போயிருங்க, உங்கள் மக்களோட போயிருங்க. பைதா பலக கலூனா, எங்கள் கை ஓங்கி விட்டது என்ற தகவல் உங்களுக்கு வரும்போது பாகபில், அப்போ நீங்கள் வாங்க. அப்போ எல்லாருமா நம்ம என்ன செய்வோம், இஸ்லாத்தை படிக்கணும். சொல்லலாம் அலிஸ்லாம் அவங்களுடைய எடுத்தவங்க கவுத்தவங்கிற செயலெல்லாம் கிடையாது சொன்னார். எல்லாமே என்னது, கச்சிதமான ஒரு திட்டமிடுதலோடு காய் நகர்த்தி இருக்கிறார்கள். அது அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். 23 வருஷத்துல மக்காவும் மதீனாவும் கைக்குள்ள வரணும்னு சொன்னா அதுக்கு சாதாரணமா செயல்பட்டா முடியுமா? சிலர் கடுமுயற்சி பண்ணுவாங்க, கடுமையா ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா காரியங்கள் என்ன செய்யாது, கை கூடாது, அது குழப்பத்துல போய் நிற்கும். அது சக்சஸ் ஆகி வர்றது சாத்தியம் இல்லாம போயிடும். ஏன் அப்படின்னா கடின முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா அதை தத்ரூபமா செய்யல, அது திட்டமிடுதலோடு செய்யல, ஒரு முறையான அணுகுமுறையோடு அதை கொண்டு போகலைங்கிறது இதுக்கு காரணமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கடுமுயற்சி மாத்திரமல்ல, சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு கோடாரியை கையில் கொடுத்தா எடுத்துகிட்டு போய் கோடாரியை தூக்கிட்டு மரத்தை வெட்டுறதுக்கு நிற்கக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், கோடாரியை பூர்த்திட்டுறதுல தான் கவனமாக இருக்கணும். கிடைச்ச கோடாரியை வச்சுட்டு மரத்தை வெட்டுறதுக்கு என்னன்னு சொன்னால் அது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும்னு சொன்னால் கூர்த்திட்டு வெட்டினா எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், வெட்டிடலாம். அதான் கூர்த்திட்டுதல் என்பது தான் இது திட்டமிடுதல் என்பது. திட்டமிடுதல் இறை தூதர்கிட்ட ரொம்ப அழகாக இருக்குது. அது எந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே என்ன இருக்கும், அதில் கனகச்சிதமாக இறை தூதர் காரியங்களை காய் நகர்த்துகிற அந்த ஒரு தன்மை இறை தூதரிடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போ நீங்கள் குட்டையை குழப்பிடாதீங்க, இந்த மாதிரி போங்க, போயிட்டு நாங்கள் எங்களுடைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு தகவல் வரும், வந்தால் பிறகு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அபூதர் கிஃபாரி, வல்லதி பஅஸக பில் ஹக் லஅஸ்ரிஹன்ன பிஹா பைன அظஹுரிஹிம், ஏன் மறையும், சத்தியம் எனக்கு கிடைச்சிருக்கு, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த உண்மையை நான் எல்லாத்தையும் வெளியில் போனோன்னு கூக்குரல் எழுப்பி மக்களை அழைத்து நான் இந்த உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அபூதர் கிஃபாரி சொல்றாங்க. மஸ்ஜித் குரைஷ் ஃபீ, மக்கள்லாம் அன்னைக்கு கூடுற இடம் மஸ்ஜிது தானே, காபத்துல்லால தான் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ நான் அங்கே வந்தாங்க, அபூதர் கிஃபாரி அங்கே வந்தாங்க, குறைஷிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காலையா மாஷர குரைஷ், குரைஷி சமூகமே, இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், ஷஹாதத்து சொன்னேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுங்களா? வகாலு கூமு இலா ஹாதா ஸாபி, அட்டிங்க புட்டிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, மாறி மாறி ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு, இவன் ஒரு மதம் மாறியவன், இவனை இப்படி வெட்டு வைத்தால் எல்லா இடமும் பரப்பி விடுவான், இவனை பிடியுங்கள் அடியுங்கள் என்று சொல்லி கூமு இல ஹாதா ஸாபி ஹாதா ஸாபி வகாமு ஃபதுரிபுது ஹத்தா மூத. அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, சாகர அடி அடிச்சாங்கன்னாங்க. என்ன அடிச்சது சாதாரண அடியெல்லாம், எப்படி அடிக்கிறாங்க, இவன் உயிரோடைய பிழைக்கவே கூடாதுன்னு என்ன அடிச்சாங்க, அந்த அடி நான் வாங்கினேன். கனியல் அப்பாஸ், அந்த இடத்துல அப்பாஸ் இல்லைன்னு சொன்னா நான் செத்தேன். ஏன்னா ஒரு ஆளை தெரிஞ்சா ஒரு ஆளோட அந்த ஒரு வைரஸை கட் பண்ணி விட்டுட்டோன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த வைரஸ் என்ன செய்யாது, பரவாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இவன் ஒரு வைரஸாக இருக்கிறாங்க, பிடிச்சி அடிச்சு இல்லாம ஆக்கிருங்க, அதோட இது இல்லாம ஆக்கிடலாம், இல்லைன்னு சொன்னா இவன் பரப்பிடுவான் அப்படிங்கிற எண்ணத்துல அடிக்கிறாங்க. அந்த நேரம் அப்பாஸ் அவர்கள் வந்து என்னை அகப் அலைய, என் மீது அப்படியே அவர்கள் சாய்ந்து உடலை என்னை கொண்டு என்னை பாதுகாத்து அவர்கள் என்னை காப்பாற்றினார்கள். வந்து கேட்டாங்க, வைலக்கும் தக்துரூன ரஜுலம் மின் கிஃபார், இவர் யார் தெரியுமா உங்களுக்கு, யார, அபூதர் கிஃபாரை பார்த்து, இந்த அபூதர் கிஃபார் யார் தெரியுமா, கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த மனிதர், இவர் கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த மனிதர், நீங்க இந்த மனிதனை தாக்கி அடிச்சு கொன்னுட்டீங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும் தெரியுமில்ல, மத்துஜருக்கும் மமர்ருக்கும் அலா கிஃபார், நீங்க போக வேண்டியது எந்த இடத்துல தான், வியாபாரத்துக்கு போகணும், வியாபாரத்தளமே உங்களில் பெரும்பாலானவங்களுடைய வருவாயே கிஃபார் கோத்திரம் இருக்கக்கூடிய ஏரியாவை கடந்து தான் நீங்க போகணும். கிஃபார் கோத்திரத்தவர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் உங்களுக்கு பண்டமாற்று இருக்கிறது, உங்களுக்கு பரிவர்த்தனைகள் இருக்கிறது, உங்களுக்கு வியாபார கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. அவங்க வழியாக தான் நீங்கள் பல இடங்களுக்கும் கடந்தே போக வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது இவரை நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும், பாத்தல குவன்னி, அதோட தான் என்னை விட்டாங்க.
இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இந்த அப்பாஸ் கூட அவங்களுக்கு விஷயம் அல்ல, அப்படி என்ன போட்டு தள்ளியிருப்பாங்க. கிஃபார் கோத்திரத்தை பயந்து தான் என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. பலம்மா அஸ்பஹ்து வரஜஅத்து ஃபகுல்து மித்ல மா குல்து அம்சி உமிலஹா. அப்போ இதை ஒரு தடவையோட உடல்ல அபூதல் கிஃபார், ஏன்னா சத்தியம் கிடைச்சிருச்சு, அந்த சத்தியத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, அதுக்காக வேண்டி உயிர் போனாலும் பரவாயில்ல என்கிற அளவுக்கு அபூதல் கிஃபாரி மீண்டும் மீண்டும் அந்த செயலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சத்தியத்தினுடைய வேட்கை அவங்ககிட்ட எந்த அளவுக்கு இருந்திருக்கு. சத்தியம் கிடைக்கப்பட்டால் அதை எந்த அளவுக்கு உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு அதை காப்பதில், அந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் அவர்கள் எவ்வளோ வீரியத்தோடு செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்ல தகுந்த ஒரு விஷயம். அதே மாதிரி தான் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. போதுமா? கிளாஸ் இருக்கா? எனக்கு கிளாஸ் ரெடியாகி போகணும் சார்.